மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து செய்யாத தப்புக்காக தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காரு. காவேரி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வரணும், விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே முயற்சி எடுக்கிறாங்க. ராகினி பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணி சில விஷயத்த உளறிடுவாங்க. வெண்ணிலா வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள்லாம் குழம்பிக்கிட்டே இருங்க. ஆனால் அந்த பழியெல்லாம் விஜய் மேலே தான் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெறுப்பேற்றுவாங்க. இது மூலியமாக காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கல, யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம விஜயை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிக்கிறதுல வந்து இறங்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க, வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு, யார் வந்து வெண்ணிலாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லுங்க, இல்லை இந்த கேஸில் நீங்களும் மாட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவை காவேரி வந்து மிரட்டுறாங்க. வெண்ணிலாவோட மாமா பார்த்தீங்கன்னா என்னதான் பசுபதி பேச்சை கேட்டு உண்மையை மறைச்சாலும் கூட காவேரி சொல்கிறத கேட்டுட்டு ஒரு செட் பயப்படுறாரு. எங்கே நம்ம மேலே எது பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதனால கூடிய சீக்கிரம் அவர் பார்த்தீங்கன்னா பசுபதி தான் வந்து வெண்ணிலாவை கொலை பண்ணாருங்கிற உண்மையை வந்து வளரிடுவார். இல்லை அப்படின்னா வெண்ணிலா தான் உயிரோட எந்திரிச்சு வந்து இந்த விஷயத்த சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.